பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு முறையாவது இந்த 3 இஸ்முகளை ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே பாத்தீங்கன்னா 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 120 முறை ஆகும். 3 இஸ்முகள், 3க்கும் 3 காரணம் இருக்கு. அதே சமயத்துல அந்த 3 காரணத்தையும் நான் சொல்லும் போது இந்த ஒரு மாசத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இது முதல் அமல் என்னன்னா, நாம அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்துவதற்காக யா ஹமீது அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மை ஓதணும். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு குர்ஆன்ல பல இடத்துல சொல்லியிருக்கான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அவன் தேவைன்னா நம்மள்ட்ட வரான், ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட நன்றி கூட செலுத்த மாட்டேங்கிறான். நல்லா சொல்லி காட்டுறான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம நன்றியை செலுத்தணும் அல்லாஹுக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு மாசம் ரமலான்ல கிடைத்த அனைத்து அருட்கொடைகளுக்கும் இது கடைசி வாரமா இருக்கிறதுனால நினைத்து நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், இந்த ஒரு மாசத்துல எங்களுக்கு நீ என்ன பண்ண, உணவு கொடுத்த, சஹர்ல எந்திரிக்கிறது எங்களுக்கு லேசாகி வச்ச, எத்தனையோ விஷயம் இருக்கும்ல. நோன்பு காலத்துல உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கும். அதையெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்துங்க. இன்னும் பார்த்தா இபாதத் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த இபாதத் செய்ய வச்சதும் அல்லாதான், அதுக்கும் நன்றி செலுத்துங்க. அந்த மாதிரி அல்லாஹ் இந்த ரமலான் முழுவதும் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையை நினைத்து முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த நாள்ல நன்றி செலுத்திக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான அமல். யா ஹமீதுன்னு சொல்லிட்டு 40 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது 2வது, அல்லாஹ்விடத்துல யா கஃபூரும், மன்னிக்க கூடியவன். அதாவது இந்த ஒரு மாசத்துல நம்ம நிறைய பாவம் செஞ்சிருப்போம். நீங்களே சொல்லுங்க, என்னதான் சைத்தானை விலங்குல போட்டிருந்தாலும் நாம பாவம் செய்யறது குறைய மாட்டேங்குது. அப்ப எப்படி சைத்தானே இல்லாம நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கும். அதுதான் நம்ம நப்சு எப்படிப்பட்டதுன்னா, சைத்தானோனுக்கு ஒரு கூட்டாளி மாதிரி இருக்கும். அவன் ஒரு தடவை கெடுத்து விட்டு போனோம், இது என்ன பண்ணா அதுவே பிடிச்சிக்கும். எப்படி ஒரு குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா, நாம அதுக்கப்புறம் இப்போ ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்றோம், அதுக்கு சந்தோஷமா ரெடி ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம நாளைக்கு போய்க்கலாம் நாம முடிவெடுப்போம். ஆனா பெரியவங்க சொன்னா கேட்டுப்பாங்க, குழந்தைங்க சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அழுதுகிட்டே இருப்பாங்க, அடம் பிடிப்பாங்க. இல்லம்மா, இன்னைக்கு போனா ஒன்னும் ஆகாது, பிரயோஜனம் இல்லை, நம்ம நாளைக்கு போனாதான் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் நம்ம நப்சும். சைத்தான் கெடுத்து விட்டு போயிடுவான். அந்த நப்சு என்ன பண்ணும், அதுவே திரும்ப திரும்ப செய்யும். அதனாலதான் நம்ம இன்னும் பாவம் செஞ்சுட்டே இருக்கோம். ரமலான்ல சைத்தானே கிடையாது, அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யற காரணம் அந்த நப்சு தான். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த பாவம் அந்த நப்சின் காரணமாகவே இந்த ரமலான்ல செஞ்சிருப்போம். என்ன பாவம் செஞ்சிருப்போம்னு சொல்லுங்க. ஒழுங்கா இபாதத்தை செஞ்சிருக்க மாட்டோம், நேரத்துக்கு இபாதத்தை செஞ்சிருக்க மாட்டோம், நோன்பை ஒழுங்கா வச்சிருக்க மாட்டோம், இன்னும் பாவங்கள் எதையுமே கைவிட்டிருக்க மாட்டோம். பொய் பேசுறது, புறம் பேசுறது, ஹராமானது பாக்குறது, பேசுறது, சண்டை போடுறது, கோவப்படுறது, இதெல்லாம் விட்டுருக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளுடைய குணங்கள் கூட நம்ம இஸ்லாத்தின் அடிப்படையில மாத்துறோம். அல்லாஹ் பொறுமைசாலியாக இருக்க சொல்லியிருக்கான். அல்லாஹ் பாத்தீங்கன்னா உறவை பேண சொல்லியிருக்கான். அல்லாஹ் யாரையும் நோகடிக்க வேணாம்னு சொல்லியிருக்கான், பொய் பேச வேணாம்னு சொல்லியிருக்கான், அளவுல குறைபாடு செய்ய வேணாம்னு சொல்றான், அடுத்தவங்களுக்கு உங்களால எந்த கெடுதலை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கான். இத்தனை சொல்லியிருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்யாமையா இருக்கோம். நோம்பு மாசத்துல கூட அடுத்தவங்கள்ட்ட பேசுறதா வேலை. இதுல சிலருக்கு என்ன வேலை தெரியுங்களா? நோம்பு வந்துட்டாவே பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, நோம்ப கழிக்கிறதே பொழுதுபோகலின்னு அடுத்தவங்களை பேசுதான். மற்ற நேரத்துல கூட சமைச்சிட்டு இருப்போம். நோம்பு மாசத்துல நாங்க காலையில 11 மணிக்கு உட்காந்துருவோம் வாசல்ல. அப்புறம் 1 மணி வரையும் பேசிட்டு இருப்போம். அப்புறம் 1 மணிக்கு போய் தொழுதுட்டு படுத்து தூங்கிடுவோம். அப்புறம் எந்திரிச்சு சகருக்கு செய்வோம். சகர் எல்லாம் முடிச்சோம் ஒரு 7:30 8 மணிக்கு நோம்பெல்லாம் இஃப்தாருக்கு செஞ்சுட்டு இஃப்தார் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா நோம்ப பொழுதுபோக்குக்குன்னே கழிப்பாங்க, சாப்பிட்றதுக்குன்னே கழிப்பாங்க. வகை வகையா சாப்பிட்றது, எந்த இடத்துல எது கிடைக்கும், என்ன போய் ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரெஸ்ஸை போய் இப்படி எடுக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு இந்த மாதிரி செய்யறது எல்லாமே பாவம் தான். இந்த ரமலான் மாசத்துல சாப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்காம விவாதத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இன்னும் அந்த மாதிரி நம்ம செஞ்ச பாவத்தை இனியாவது மன்னிப்பு கேளுங்க. யா கஃபூருன்னு ஓதி அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு 40 தடவை கடைசியா என்ன ஓதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா யா முஜீபு, அப்படின்னா துவாக்களை ஏற்பவன். அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், நன்றி செலுத்திட்டோம். இப்ப நம்ம தேவையை கேட்கிறோம். அல்லா, இந்த ரமலான்ல நான் நிறைய தேவைகளை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், அத்தனை கபுல் செய்து வை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையெல்லாம் முக்கியமானது இருக்கோ அதை கேட்டுக்கோங்க. அப்ப யா முஜீபு 40 தடவை, இந்த 3ஐயும் 40 தடவை ஓதிட்டு ஒவ்வொன்றையும் ஓதி முடிச்சுன்னு அதை சொல்லுங்க. நான் உனக்கு நன்றி செலுத்துறேன், நான் எனக்கு நீ நிறைய அருட்கொடைகள் கொடுத்துருக்க, இதைதான் கொடுத்த, இன்னும் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யறேன். அதே மாதிரி நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாத எல்லா பாவத்தையும் சொல்லுங்க, தெரியாததை நான் விட்டதுக்கும் சேர்த்து மனுஷருன்னு கேளுங்க. ஒரு அமல் செஞ்சதுக்கு அப்புறம் அல்லாட்ட கொஞ்சம் பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் அந்த அமல் என்ன ஆகும், உங்களுக்கு அது ஒரு கண்ணியமா இருக்கும். சும்மா நீங்க பாட்டு ஏதோ படிச்சு விடாதீங்க. நம்ம சும்மா 100 தடவை யா முஜீப் அப்படி ஓதி நமக்கு பிரயோஜனம் கிடைக்காது. ஓதுனதுக்கு அப்புறம் அல்லாட்ட பேசுங்க. அப்படிதான் நம்ம அமல் செய்யணும். அல்லாஹ் போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.